ஆராதனை இருக்கிறது. வாக்கு தத்தத்தை நீங்க நம்புறீங்களான்னா நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா மகா மேன்மை மறுமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் வாக்கு தத்தம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்கு தத்தம். பரலோகம் நமக்கு ஒரு வாக்கு தத்தம், பரிசுத்தாவி ஒரு வாக்கு தத்தம், இதெல்லாம் நிறைவேறின வாக்கு தத்தம். இன்னும் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேரக்டர் மோல்டிங்கே ஒரு வாக்கு தத்தம் தான். நீங்க போராடுற போராட்டத்தெல்லாம் உங்க குணம் மாறாது. உங்க குணம் நான் மாத்துவேன் அப்படின்றது ஒரு வாக்கு. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியா இருப்பீர்கள். வாக்கு தத்தத்தை போய் நீங்க சுயத்துல செய்யணும்னு நினைச்சா என்ன ஆகும்? வாக்கு தத்தம்ன்றது தானா நிறைவேறது. நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். யார் தான் வாங்கி தரணும்? ஒன்று நீங்க என்ன செய்றீங்க? லோனை போடுறீங்க. இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இல்லை ஒரு பழைய காரை வாங்கி ஒர்க் ஷாப்ல இருந்து வாக்கு தத்தம் நிறைவேறணும் சார் அப்படின்ட்டு நீ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சொன்னவரே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரி, இப்ப கேரக்டர், இப்ப காருக்கு சொன்னவர் வாங்கி தரணும், பங்களாவுக்கு சொன்னவர் வாங்கி தரணும், சுகத்துக்கும் சொன்னவர் வாங்கி தரணும். அப்ப கேரக்டருக்கும் சொன்னவரே நான் கொடுக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் நடக்கும். 3 அவர் செய்வாராம், 4 நான் செய்யணுமா? இல்ல நான் மற்றவன்ட்ட செய்வேன்னா என்ன ஆகும்? அங்கேயும் ஒண்ணு பிறக்கும். அந்த பிறக்கிறதுக்கு பேர் என்னவா இருக்கும்னா இஸ்மவேல் அப்படின்றது. இஸ்மவேல் என்றால் வாக்கு தத்தத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். துபாயில வச்சிருக்காங்க ஒரு ஆர்டிபிஷியலா ஒண்ணு வச்சிருப்பாங்க. துபாயில எல்லாமே ஆர்டிபிஷியல் தான் மேக்சிமம். நாட் ஓன்லி துபாய், மிடில் ஈஸ்ட்ல எல்லாமே ஆர்டிபிஷியல். அப்ப நல்லா கவனிங்க, இயற்கை வேறு ஆர்டிபிஷியல் வேறு. எப்பவுமே இஸ்மவேலனுக்கு ஆர்டிபிஷியலா ஒண்ணு செய்யறதுதான் பழக்கம். வாக்கு தத்தத்தை ஆர்டிபிஷியலாவே செஞ்சான் பாருங்க. அவர் வாக்கு பண்ணார்ல, அவர் குழந்தை தருவார்ல, இவன் ஒண்ணு என்ன செய்யற, இந்த வாக்கு நிறைவேற்ற என்ன செய்ய, ஆகார கூப்பிடுறா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு கல்யாணம் கட்டி ஆகார்ட்ட குழந்தைய பத்திட்டான். அவர் சொன்னாரு 2வது வாக்கு தத்துவம் திரும்ப சொல்றாரு, டேய் நான் சாராளிடத்தில் உன் சந்ததி தோன்றுன்றார். ஐயா அப்ப இது நீயா என் வார்த்தையை எடுத்துக்கிட்ட, நீயா நிறைவேற்றணும் முடிவெடுத்த. ஆமா, தூங்கிட கூடாது, அடுத்தடுத்த வேலைகள் நோக்கி போயிட்டே இருக்கணும். வாக்கு தத்தத்தை இவனா நிறைவேற்ற முடிவெடுத்து ஒரு குழந்தைய பத்தி, அதுக்கு பேர் என்ன? இஸ்மவேல். ஆனா தானா ஒருத்தன் பிறந்தான், கைய தட்டு, அவனுக்கு பெயர் ஈசாக்கு. எல்லாம் சொல்லுங்க, தானா பிறந்தா ஈசாக்கு, நம்மளா பிறப்பிச்சா இஸ்மவேல். மேட்ரிமோனியல்ல நோண்டி, மேட்ரிமோனியல் பாருங்க தப்புன்னு சொல்லல, அதுக்காண்டி ஊர்ல இருக்க புரோக்கர்லாம் தூங்க விடாம பண்ணி என்ன சொல்றது, எதையாச்சும் ஒண்ணு சுரண்டி இரண்டி எடுத்து ஏதாச்சும் பண்ணணும் நம்ம முயற்சி எடுக்கும் போது அங்க ஒண்ணு பிறக்கும். எல்லாம் சொல்லுங்க, அங்க ஒண்ணு பிறக்கும். திரும்பி சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அங்க ஒண்ணு பிறக்கும். ஆனா பிறக்கிறவன் சொல்லுங்க துஷ்ட மனுஷனாய் இருப்பான். கையை தட்டு, துஷ்ட மனுஷனாய் இருப்பான். ஓகேயா? பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஓகேயா? பாருங்க, அங்க துஷ்ட மனுஷனா இருப்பான். ஓகேயா? அதுக்கு தான் மாம்சத்துல எதையுமே செய்யக்கூடாது. ஊழியத்தையும் மாம்சத்தை செஞ்சோம்னா அப்ப நம்ம வேலை இயேசுக்கு சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா சொல்லணுமா, என்ன சொல்லணுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஆங்கிலத்தில் இருக்கு யூஸ்லெஸ் சர்வன்ட். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோ. வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இவன் சுஸ்தமாக. கையவை, அதான் உன் வேலை. சிலர் கையை தலைமுடி பிடிச்சி, அது இந்த கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ற மாப்பிள்ளை தலையவே அவன் கொஞ்ச நேரத்தில் ஸ்பைக் வச்ச மாதிரி, ஏண்டாடே கைப்படாத ரோஜா மாதிரி ஜபிக்க தெரியாது உங்களுக்கு. நானும் தலையிலே கை வைக்க மாட்டேன். சிலர் தலையில கை வச்சா பிடிக்காது. எனக்கெல்லாம் தலையில கை வச்சா, எங்க அப்பா சொல்ல, குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை சீவிட்டு குளிக்கிறாள் ஒரே ஆள் இதாண்டாண்டுவாரு. தலையை சீவிட்டு தான் குளிக்கவே போவேன் நான். ஏன்ட்டு தலையில கை வைக்கிறேன்னு உழைச்சி விட்டு. அப்ப சிலர் அப்படியே அவுட் ஆஃப் எஃபர்ட்லேயே சுகத்தை கொடுக்க பாக்குறாங்க. நம்ம வேலை கை வைக்கிறது, அவர் வேலை சுகத்தை கொடுக்கிறது. சுகத்தை கொடுத்துட்டா அதுக்கான மகிமை உனக்கா அவருக்கா?
அப்போ சுகம் வரலனாலும் அது அவருக்கு தான். அது மட்டும் எப்படி எனக்கு? ஸோ உங்கள் வேலை, நீங்கள் பியாண்ட் த லிமிட் யோசிக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு அமைதியாக ஒதுங்கிக்காங்க. மீதி வேலையை தேவன் செய்வார். ஆமாம், யூ டூ யுவர் பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட். அவர் மீதியை பார்த்துக்குவார். ஸோ மாம்சத்தில் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், வாக்கு தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் பல நேரங்களில் வாக்கு தத்தத்தை ஏன் நம்ப முடியாததை தராரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது ரகசியம் தெரியுமா? உங்களால் முடியாததா ஏன் தெரியுமா தராரு? அப்பயாச்சும் நீ கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருப்ப அப்படின்னு தான் முடியாததை சொல்றாரு. முடிஞ்சதை சொன்ன நீ எங்க எந்திரிச்சு வேலை பார்ப்பில்ல? இப்ப ஆபிரகாமுக்கு வந்து ஒரு 40 வயசுலயும் சாராளுக்கு ஒரு 30 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தா என்ன நடந்திருக்கும்? இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாயே? அவன் கையை பிடிச்சி இழுத்திருப்பான். நாம் இப்பொழுது ஜபத்தோடு கூட இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். அதனால தான் ஆடி அட்டங்கனப்போ ஒன்று கொடுத்தாரு. கைத்தட்டு. நீ எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது. சரீரம் செத்தவன். வாக்கு தத்தம் எப்ப தெரியுமா பலிக்கும்? உன் சரீர முயற்சி எப்ப சாகுதோ அப்பதான் தேவன் கையை தட்டு ஆமென். சோ இவன் இயேசு நாமத்துல எந்த முயற்சியும் எடுக்கலவன். அவன் பாட்டுக்கு அப்படியே சரீரம் செத்தவனா இருக்கிறான். பைபிள் சொல்லுது, கர்த்தரோ தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இல்லையா? ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், நித்திரையிலும் அளிக்கிறார். கையத்தட்டு. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில். இந்த வார்த்தையில் எவ்வளவு பாருங்க, நித்திரையிலும் அளிக்கிறார். தூங்கிட்டு இருந்தா கூட ஒண்ணு கொடுப்பாராம். என்ன சார் எதையோ கொண்டு போய் எங்கேயோ. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும். நீ அவருக்கு பிரியமானவனா இருந்தா, நீ தூங்கிட்டே இருந்தா கூட ஒரு குழந்தை பிறக்கும். ஏன் கல்யாணமே ஆகாம ஒருத்தர் குழந்தை வந்திருக்கு? சொல்லுங்க. பாத்தீங்களா அந்த மனசு வந்து கிங்கிகாங் ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு. அதனால நீ கேட்டுக்கிட்டே அறிவிலே வச்சிருக்க வேண்டியான். என்னைக்கு இந்த மைண்ட் ஓப்பன் ஆகுதோ அப்பதான் சரட்டுன்னு அது பாடிக்கு வரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவ்வளவுதான். ஆகையால் தேவன் அதையே அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டின் ஒரே நீதி என்ன தெரியுமா? ஆமென் அப்படின்ற பாரு, அதான் நீதி. அதனாலதான் ஏகப்பட்ட ஆசீர்வாதம் ஆவியிலிருந்து தொடங்கி நிறைய ஃபாரின் எய்டு ரிசர்வ் பேங்க்ல நின்றுச்சுன்னு கதை சொல்லிட்டு ஒரு 20 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு 500 கோடி அங்கே நிக்குது, 2000 கோடி இங்கே நிக்குது. நீ திருக்கோடியில தான் நின்றுட்டு இருக்கிற. இப்படியே போய் இந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கவனெல்லாம் தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு குரூப் 2000 கோடி அங்கே நிற்குது, 300 கோடி ரிசர்வ் பேங்க்ல நிற்குது. ஆமா, இப்பதான் பார்த்து வச்சிருக்கிறாய். பஸ்ஸை பிடிச்சிட்டு வீட்டில் போய் விட்டு வர வேண்டியாட. இப்படி நிற்கிற மாதிரி அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து என்கிட்டே வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க, 3000 கோடி நிற்கிது சார், நீ உடனடியாக வந்து ட்ரஸ்ட்டுக்கு வர வேண்டிய சார், நீங்கள் ATG வாங்கிட்டு எல்லாம் சரியாயி சார். ATG வாங்கிட்டு அவனை ஆளை காணும். அப்புறம் சொல்லிட்டேன் 134. என்ன இப்படி கூட்டிக்கிட்டே போறடி? ஒருத்தர் தான் $1 லட்சம் காட்டுறான். ஒரே $1 லட்சம் மாத்திரைக்கு டெல்லி போறோம்ன்றான். என்னடா அது 1 லட்சம்? உடனே நான் $1 லட்சம் டாலரா அப்படின்ட்டு நான் இங்கேருந்து என்ன கூப்பிடுறான். நான் வரமாட்டேன், இரு நீ வேணா போயிட்டு. உடனே நம்ம மெட்ராஸில் இருந்து பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்து ரீஜனல் மேனேஜர் ஃபோனை போட்டு $1 லட்சம் ஒருத்தன் காட்டுறான். என்ன சொல்லணும்னா, அப்படி ஐயா எனக்கு தெரிஞ்ச அமெரிக்காவில் $1 லட்சம் இல்லையே, சரிங்க ரிசர்வ் பேங்க்ல தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டுறேன்ட்டு ஃபோன் அடிச்சு எல்லாம் கேட்டு சொன்னார். தம்பி $100 மேலே அமெரிக்காவில் டாலரே கிடையாது. இந்த நாட்டில் பின்னோக்கி போகிறது 5000 ரூபா 2000 ரூபா. நம்ம நாட்டில் 2000 ரூபா அடிச்சிருக்கே, 1000 ரூபாய் போதும். நம்பர் கூடுச்சுனாலே நாடு பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம ஊரில் 2000 வந்திருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு போனால் 5000 ரூபா வச்சிருக்கிறான். சில நாடுகளுக்கு போனால் 10,000 1 லட்சம் ஒரே பேப்பரில் வச்சிருப்பாங்க. ஏன் 1 லட்சம் ஒரே பேப்பர்னா, போய் 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வரலாம், அவ்வளோதான். அந்த நாட்டில் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம். நாட்டோட பண மதிப்பு எப்படி இருக்கும்? ஆனால் அமெரிக்காவில் பண மதிப்பு நல்லா இருக்குன்னா $100 தான் அதிகம். ஏன்னா ஒரு $100 எடுத்துட்டு போட வீடியோ வாங்கிட்டு போயிடலான்ற லெவலுக்கு அவன் பண மதிப்பு வச்சிருக்கான்.
நம்ம நல்லா ரோஸ் மில்க் போட்டு முக்கி எடுத்த மாதிரி கும்முன்னு தரவேல் வச்சிருக்காங்க. சரி, எனிஹோ ஓகே, இருக்கட்டும். நம்ம வந்து நாட்டை மதிக்கிறோம், நம்ம தேசத்தை மதிக்கிறோம், ரூபாயை மதிக்கணும், வேற வழி இல்லை. அடுத்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, இது அங்கே இருக்குண்ணா, அங்கே போய் பார்த்தா அப்போ இது என்னன்னா கிஃப்ட் செக்குன்றாங்க. கிஃப்ட் செக்குன்னு என்ன? அந்த காலத்தில் சிவாஜி படத்தெல்லாம் போட்டு ரோட்டில் வீசிருப்பாங்கல்ல, புதிதாக திறந்திருக்க சென்னை சில்க்ஸ் அப்படின்னு போட்ட ரூபாயெல்லாம் போட்டு போய் அந்த மாதிரி கொடுத்தது. அப்போ ஒரு குரூப் என்ன செய்யுது வந்து, எப்படி ஆகிலும் they wanted to make it fulfill. வாக்குத்தத்தம் பண்ணினவரே அது என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ப்ராமிஸை நான் நம்புகிறேன். அதை அவர் சொன்னார்னா செஞ்சிருவார். உனக்கு 10 லட்சம் தரேன்னு சொன்னார்னா நீங்கள் லோனுக்கு போயிருவீங்கன்னு தெரியும். அதனால தான் அவர் 100 கோடி தரேன்றார். அப்போ அமைதியாக இருப்பில்ல? ஊருக்குள்ள எவன்கிட்ட கேட்டாலும் 100 கோடி என்ன செய்யாது? கிடைக்காது. இந்த ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா லோன் வேணுமா, ஐசிஐசியில் பேச லோன் வேணுமா ஒரு நாள் வண்டி நிப்பாட்டிட்டு, ஆமாம் ஒரு 200 கோடி ரூபா கிடைக்கும் வேடு தெரியா லோனுட்டு அன்னையோட ஃபோனை வச்சு அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. 200 கோடி எங்கேயுமே கிடைக்காது. அப்போ தேவன் எப்பவுமே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது உங்களால் செய்ய முடியாதே செய்கிற சொல்கிறார். ஏன் தெரியுமா? அப்போத்தான் அமைதியாக இருப்போம். அதையும் சிலர் கணக்கு போட்டுறாங்க. சார் 1000 ரூபா கொடுக்க 200 பேர், ஏய் அப்போ உனக்கு 2000 கோடி தான் சொல்லிட்டு போல. நான் வந்து சன்ஸ் ஆஃப் கார்டில் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 150 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் ஒரு அப்போ ஒரு ஜஸ்ட் 25 crores பற்றி பேசிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் கமிட் பண்ணி இது பண்ணுற, நான் உங்களை கமிட் பண்ண வைக்கிறதுக்காக பேசினேன்னு சிலர் யாரோ ஒரு யோசிச்சிருக்கலாம். இல்லை ஒருவேளை ஒரு பாவம் திணறாரு, அவருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு நல் மனதோடு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அந்த மனது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க 150 பேர் 1000 ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு 1.5 கோடி கூட தேராது. என்னங்க? ஆனால் எனக்கு தேவை 25 கோடி. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், உன்கிட்ட இருந்து வாங்குற ஐடியாவில் இப்போ நான் பேசவே இல்லை. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் பெரிய சந்தோஷம். அது உங்களை பெருக பண்ணும், என்னையும் பெருக பண்ணும். அந்த 100 ரூபா அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனால் நோக்கம் என்பது அது அல்ல. என்னால் வாக்கு தத்தத்தை நாம் நிறைவேற்ற, அதை புரிஞ்சுக்காங்க. வாக்கு தத்தத்தை வாங்குற அனுமதி மட்டும்தான் நமக்கு, அதிகாரம் தான் உண்டு. அதை நிறைவேற்றுகிற அதிகாரம். ஸோ நாளைய நாளில் இந்த மாதிரி வாக்குத்தத்த ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதை பிலீவ் பண்ணுங்க. இது உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணும். இது உங்களுக்காக கதவை திறக்கும், உங்கள் பாதையை ராஜபாதையாக்கும். என் வாழ்க்கையில் நிறையா நடக்குது. ஒவ்வொரு முறையும் நான் சரி வாக்குத்தத்த ஆராதனை ஸ்டாப் பண்ணணுன்னு நினைக்கும் போதெல்லாம் யாரையாச்சும் ஒருத்தனை சந்திப்பேன். நான் சொல்லுவேன், சார் ஒவ்வொரு மாதம் நீங்கள் சொல்கிற வாக்குத்தத்தம் தான் சார் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்குதுன்னா, ஆஹான்னு அதை கேட்ட உடனே நிறுத்திடக்கூடாது, நம்ம தொடங்கி செய்யணும். கர்த்தர் ஞாபகப்படுத்துறோம். ஸோ அதனால் நாளைக்கு நான் இன்னைக்கு கூட முடிக்கலாம்னு யோசித்தேன்.